ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ட்ரை மூன் லைட் லேம்ப் கிராஃப்ட் ஒர்க் தான் சொல்லி தர போகிறோம். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் உங்களுக்கு இல்லை நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இது வந்து ஹோம் டெக்கராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க இந்த லைட் மூன் லேம்ப் பண்ணுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். வாங்க. டிஷ்யூ பேப்பர், பலூன், ஒயிட் கலர் பலூன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஒயிட் கலர் பலூன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பரா இருக்கும் இந்த கிராஃப்ட் ஐடியா. சிசர், ஒரு லப்பர் பேண்ட், க்ளூ, இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, பலூனை நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ மீடியம் சைஸ் ஊதி வச்சுக்குங்க. இப்போ இதுல ஒரு நூலோ இல்ல ஒரு லப்பர் பேண்டோ போட்டு அந்த கார்னர்ல மட்டும் நல்லா டைட் பண்ணி நல்லா சுத்தி விட்டுருங்க. இப்ப பாருங்க, இது லப்பர் பேண்ட் போட்டுட்டோம் பாருங்க. இப்ப என்ன பண்ணுங்க, டிஷ்யூ பேப்பர் எடுங்க. டிஷ்யூ பேப்பர்ல நீங்க 4 இதுவா நீங்க பிரிச்சும் நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ண, உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக 2 மெத்தட் சொல்லித்தரேன். அது எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இது 4 ஃபோல்டிங்க ஒரு ஃபோல்டிங்கா நீங்க எடுத்துக்குங்க. இல்ல முழு டிஷ்யூ பேப்பரும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் பாருங்க, இப்போ பாதி எடுத்துருக்கேன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வேஸ்ட் டப்பால க்ளூ ஃபேப்ரிக் க்ளூவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூவை எடுத்துட்டு அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி இந்த லெவலுக்கு நீங்க எடுத்து வச்சுக்குங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப க்ளூவை அப்ளை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, டிஷ்யூ பேப்பரை அப்படியே நீங்க பாதி ஷீட்டை வச்சு ஒட்டி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது கஷ்டமா இருந்ததுன்னா இதே போல பாருங்க, நான் ஸ்கொயர் ஷேப்ல நான் கட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற டிஷ்யூ பேப்பர் எடுத்து என்ன பண்ணுங்க, இந்த க்ளூ அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒட்டி விடலாம். இல்லைன்னா ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா, இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு இது ஃபுல்லாவே நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். பாருங்க, நல்லா பாருங்க. ஸோ இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். அப்பதான் உங்களுக்கு இது நல்லா ஒட்டிக்கும். நீங்க உடனே இது பண்ணக்கூடாது. இது ஹோம் டெக்கரா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்க, இதே போல சுத்தி கம்மு நீங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்ல இந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாவே நீங்க க்ளூ இருக்கிறப்பல நீங்க நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுல தண்ணி கலந்து பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இத மாதிரி இருக்கும். நீங்க வெறும் க்ளூ மட்டுமே நீங்க இதுல அப்ளை பண்ணக்கூடாது. பாத்தீங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, அடுத்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து இது மேலே நீங்க ஒட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா இந்த க்ளூவை அப்ளை பண்ணி விடணும். இதே போல நீங்க கேப்பே இல்லாம இந்த டிஷ்யூ பேப்பரை ஒட்டிட்டு நீங்க இந்த க்ளூ அப்ளை பண்ணணும். இது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண, ஏன்னா டிஷ்யூ பேப்பர் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா, அதனால அது ஒட்டும் போது பலூன் தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்க இது மேல மேல நீங்க நல்லா ஒட்டி விடணும். இப்போ இந்த கார்னரை மட்டும் விட்டுட்டு இங்க மட்டுமே நீங்க டிஷ்யூ பேப்பர் நீங்க ஒட்டி விடணும். ஏன்னா டிஷ்யூ பேப்பர்ல நிறைய நீங்க சாஃப்டா ஹேண்டில் பண்ணலைன்னா அது பிரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த கேப் எல்லாம் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும், டபுள் வேலையா இருக்கும். அதனால நீங்க பண்ணும் போதே இது பொறுமையா நீங்க பண்ணுங்க. இது பினிஷிங் பண்ணும் போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணோமோ அந்த அளவுக்கு அது அவுட்புட் அழகா இருக்கும். இதே மாதிரி பாருங்க, இதை சுத்தியும் இந்த டிஷ்யூ பேப்பர் இந்த பலூன் ஃபுல்லாவே ஒட்டணும். நான் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க, இந்த பலூன் சுத்தி நான் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்க. இப்ப இதே மாதிரி மற்ற பகுதியும் நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி இது ஃபினிஷ் பண்ணோம். நான் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். இதுல இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன். ஃபுல்லா நீங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு அது மேல நீங்க டிஷ்யூ பேப்பரை ஸ்கொயர் ஷேப்ல நீங்க ஒட்டலாம். இல்ல டிஷ்யூ பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்க
க்ளூவும் அப்ளை பண்ண உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் இந்த பலூன் ஃபுல்லாவே டிஷ்யூ பேப்பர் வந்து க்ளூவை வச்சு நல்லா ஒட்டி விட்டுட்டேன் பாருங்க. இப்ப என்ன பண்ணுங்க, இது மேலேயே வந்து மறுபடியும் க்ளூவும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இது ஃபுல்லாவே நீங்க வந்து ஒரு லேயர் வந்து க்ளூவும் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு இது என்ன பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். இப்ப பாருங்க, ஒன் டே ஃபுல்லா நல்லா ட்ரை ஆன பிறகுதான் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னு பண்ணணும். இப்ப நான் இதுல வந்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அந்த ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துடலாம். இது கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாகவும் நீங்க வந்து இந்த லைட் லேம்ப் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இதுக்குள்ள பலூன் இருந்ததுல நான் வந்து எடுத்துட்டேன். நான் பண்ண மிஸ்டேக் இல்ல என்னன்னா, ஒரு லேயர் மட்டும் தான் கோட்டிங் கொடுத்தேன். நீங்க பண்ணும் போது 3 லேயர் இல்ல 4 லேயர்ல வந்து டிஷ்யூ பேப்பர்ல நீங்க க்ளூ அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இது வந்து நீங்க நல்லா ட்ரை பண்ண பிறகுதான் நீங்க பண்ணும் போது இதோட திக்னஸ் அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இதுக்குள்ள நான் என்ன போட்டிருக்கேன்னா, சீரியல் லைட் இருக்கு பாத்தீங்களா, குட்டி குட்டி லைட்டு, அதை வந்து நான் போட்டு ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைன்னா உங்ககிட்ட எல்இடி குட்டி பல்ப் இருக்கும்ல, அதுவும் போட்டு நீங்க வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நீங்க முன்னாடியே ரெடி பண்ணிட்டு உங்க வீட்டுல டெக்கரேஷன், ஹோம் டெக்கரேஷன் ஐடியாவும் இல்ல ஆல் டெக்கரேஷன் ஐடியாவுக்காகவும் நீங்க வந்து இந்த கிராஃப்ட் ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்துல கிராண்டாவும் இருக்கும். இது வந்து லைட் மூன் எஃபெக்ட்லயும் வந்து இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது மேல வந்து பிளைனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன ஃப்ளவர் என்ன பண்ணீங்கன்னா அதை கூட இது மேல நீங்க வந்து அழகா வைக்கலாம். அதுவும் வந்து இது க்ளோஸ் பண்ணும் போது உங்களுக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கிராஃப்ட் ஐடியாலாம் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல்ல தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.